புஷ்பாஞ்சலி பொன்னி உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி கண்ணி உன் குரலுக்கு கீதாஞ்சலி கண்காணா அழகுக்கு கவிதாஞ்சலி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த விலாகில் நம்ம கிஷாவோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் எல்லாம் ஒரு 6 o'clockலாம் அங்கே ரீச் ஆகிட்டோம். பார்த்தா பர்த்டே பேபி நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் போனதுக்கப்புறம் தான் எழுப்பி எல்லாம் மேக்கப் பண்ணிவிட்டோம். இப்போதான் மேக்கப் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய கசின் சிஸ்டர் இவங்களும் வந்து மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெண் குழந்தைங்கனாவே நேச்சுரலாகவே அவங்களுக்கு அந்த மேக்கப் சென்ஸ்லாம் வந்துடுது. இப்போ இருக்க குழந்தைங்களாம் அவங்களோட அவுட்ஃபிட்ஸை கூட அவங்களே தான் செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அதுவும் கிஷா வந்து ரொம்ப மேக்கப் கான்ஷியஸு. லிப்ஸ்டிக் போட்டால் வாய் கூட அசைக்காது. ஏன்னா லிப்ஸ்டிக் வந்து பல்லில் ஒட்டிக்கும்னு அந்த அளவுக்கு மேக்கப் பண்ணிக்கும். அவ்வளோ நீட்டாக இருக்கும். இது வந்து அவள் 3rd பர்த்டே முடிஞ்சு 4th பர்த்டே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 4 years ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் மட்டும்தான் கூப்பிட்ருந்தாங்க. எங்கள் ஃபேமிலி, அதுக்கப்புறம் எங்கள் தம்பி ஃபேமிலி, கிஷாவோடைய பெரியப்பா ஃபேமிலி, அதாவது அவங்க அப்பாவோடைய கசினு, அவங்க ஃபேமிலி கூப்பிட்ருந்தாங்க. அவ்வளோதான். இந்த இயர் கிஷாவோட பர்த்டே கேக்கோட தீம் வந்து இந்த பூனைக்குட்டி தான். கேட் தீம் தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. கிஷாவுக்கு வந்து கேட் ரொம்ப பிடிக்குமா, அதனால் ஹென்ரி ஹோல்சேலில் தான் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது கேக்கு. லிங்கேஷ்க்கு சிபிஎஸ்சின்றதுனால இன்னும் ஸ்கூல் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அவன் வந்து ஈவினிங் டியூஷன் மட்டும் லீவ் போட்டு அவனை கூட்டிகிட்டு வந்துட்டோம். பாப்பாவுக்கு வந்து லீவ் தான், கிஷாவுக்குமே இப்போ லீவ் தான். குழந்தைங்க வந்து ஒரு 12 years வரைக்கும் கேக் வெட்டி எல்லாத்தையும் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணணுன்னு ஆசைப்படுவாங்கங்க. அதுக்கு மேலே ஒரு 13-14 yearsலாம் வந்துருச்சுன்னா அந்த கேக் வெட்டணும், செலிப்ரேட் பண்ணணுன்ற அந்த ஆசையெல்லாம் அவங்களுக்கு விட்டு போயிடுது. எங்கேயாவது ஹோட்டல் போகணும் பர்த்டேனா அந்த மாதிரி தாட் அவங்களுக்கு வந்துடுது. கிஷா வந்து மார்னிங் ஒரு கேக் வெட்டியிருக்கா. அது வந்து யூனிகார்ன் கேக்குங்களா. ஈவினிங் வந்து இந்த தீம் கேக் வெட்டியிருக்காங்க. எல்லாரும் கூட இருந்து கேக் வெட்டும்போது கிஷாக்கு அவ்வளோ ஹாப்பி. பின்னாடி பலூன்ஸ்லாம் கட்டி விட்டுருக்காங்க இல்லையா. லிங்கேஷ் வந்துட்டு இந்த பலூன்ஸ் எல்லாம் போய் சும்மா விளையாட்டுக்கு உடைக்கிறது மாதிரி போனால், அதுக்கு கிஷா சொல்கிறா, அண்ணா இது கிஷா பர்த்டே, ஸோ பலூன்லாம் உடைக்காதீங்க அப்படின்னு சொல்லுது. அந்த அளவுக்கு நமக்கு பர்த்டே எல்லாம் நீட்டாக இருக்கணும் அந்த மாதிரி யோசிக்குது இந்த வயசுலையே. இவங்க தான் வந்து கிஷாவோடைய பாட்டி, அதாவது அவங்க அப்பாவோடைய அம்மா. கிஷாவுக்கு அவங்க டேடி மம்மி 2 பேரும் ஏதோ கிஃப்ட் கொடுக்குறாங்க. என்னுடைய தம்பியும் தம்பி ஒய்ஃபும் அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க கிஷாவுக்கு. ஸோ அவங்க வந்து ட்ரெஸ் கிஃப்ட் கொடுக்குறாங்க. நான் வந்து ட்ரெஸ் தாங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலான்னு பார்த்தேன். ஆனால் என்னோடய சிஸ்டர் வந்து அவள் வேறு ஏதோ ஒரு பொம்மை கேட்டிருக்காளாம் ஆன்லைனில். அது இப்போ போட்டால் உடனே நமக்கு கிடைக்காது. அதனால் நான் அவளுக்கு வந்து நீ வாங்கி கொடுத்துரு அந்த பொம்மைன்னு சொல்லி பணமாகவே கொடுத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸெல்லாம் அந்த பக்கம் இருக்காங்களா. ஸோ ஃபோட்டோக்கே நிற்கல, ஓடுது. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் அவங்களுமே பொம்மை வாங்கிக்க சொல்லி பணமாக தான் கொடுத்தாங்க. ஏன்னா இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு எந்த பொம்மை வாங்கி கொடுத்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்தாதாங்க. கேக் கட்டிங்லாம் முடிஞ்சு குழந்தைங்களாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க கேக்ஸை. இப்போ வந்துட்டு கிஷாவுக்கு வந்து அந்த கிஃப்ட் வந்தது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பிரித்து பார்க்கலான்னு சொல்லி பிரிச்சுட்டு இருந்தாங்க. இந்த ஹேமர் மாதிரி இருக்கிற செட்டு ஒன்று வந்தது. அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு பவுச் நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி, இந்த பிங்க் கலர் பவுச் தான் ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. அப்புறம் ஃபுட்டு வந்து வெளியில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சாய் விஹாரில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க வெஜிடேரியனுக்கு. நான்வெஜ்க்கு வந்துட்டு பார்பிக்யூனில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபுட்டெல்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு நானும் என்னோடய சிஸ்டரும் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தோம்.
இவங்க வீட்டில் பின்னாடி வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நம்ம உட்காந்து நல்லா கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இடம் நல்லா தாராளமாக இருக்கும். ஸோ பின்னாடியே வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. பேக் சைடு அதாவது யூட்டிலிட்டி ஏரியா இருக்கும், அங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அப்புறம் அதுக்கு கொடுத்துருந்த மயனீஸு, க்ரீன் சட்னி இது எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. பாப்பாவும் கொஞ்சம் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தா, எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு இருந்தா. வெஜிடேரியனுக்கு மெனு வந்து பார்த்திங்கன்னா இட்லி, அதுக்கு வந்து சாம்பார், இன்னும் இது வந்து பரோட்டாக்கு வந்து குருமா கொடுத்துருந்தாங்க. இந்த பாத்திரம் எல்லாமே வந்துட்டு நம்ம ஆர்டர் பண்ண இடத்துலேயே கொடுத்துட்றாங்க. நம்ம ஜஸ்ட்டு காலி பண்ணிவிட்டு அப்படியே கொடுத்தோம்னா போதும். இது வந்து பீட்ரூட் சட்னி, இது வந்து ஒயிட் சட்னி, இது வந்து செட் தோசை, அதாவது அந்த எல்லோ கலரில் இருக்கும்ல, அதுக்கு வந்து வடகரி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. வடகரி செட் தோசை. அப்புறம் இது வந்து பரோட்டா வாட்டங்குது, இது பரோட்டா, இது வந்துட்டு இட்லி. நான் வெஜிடேரியனுக்கு வந்துட்டு தந்தூரி சிக்கன், அதுக்கப்புறம் ஃப்ரைட் சிக்கன் இது ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இப்படி தாங்க கிஷாவோட பர்த்டே செலிப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சது. இன்று போல் என்றும் சந்தோஷமாக இரு மகளேன்னு சொல்லி நாங்களும் வாழ்த்திட்டு நைட்டு ஒரு 9 o'clockலாம் இருக்கும் கிளம்பிட்டோம். ரூமில் வந்து டிஜே லைட் போட்டு குழந்தைங்கள்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க கிஷா ரூமில். இதுதான் டிஜே லைட். இன்னும் இருட்டில் எனக்கு ஒன்றுமே தெரியலைங்க, ஏதோ டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, அது மட்டும் தான் தெரிஞ்சுது. அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு பாப்பா கோ கலர்ஸ் போகணும்னு சொன்னால், ஸோ சேலமில் இருக்க கோ கலர்ஸ்க்கு போயிட்டு லிங்கேஷ்க்கு வந்துட்டு சம்மருக்கு கொஞ்சம் டிஷர்ட்ஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு கிராஸ் போயிருந்தோம். கிராஸில் போயிட்டு லிங்கேஷ்க்கு கொஞ்சம் டிஷர்ட்ஸு பேண்ட்டெல்லாம் வாங்கிட்டு, அங்கே டவல்ஸ்லாம் நல்லா இருந்ததுங்க. நல்லா பெரிய டவலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 150 160 ரேஞ்சுக்கெலாம் கிடச்சிது. அதனால கொஞ்சம் டவலும் 2 டவல் வாங்கினேன். அப்புறம் தம்பிக்கு ட்ரெஸ் எல்லாம் அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ரிலையன்ஸ் போகணும்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே ரிலையன்ஸ் மால் போயிட்டோம். அந்த ரிலையன்ஸ் மாலில் வந்துட்டு கேஎஃப்சி சிக்கன் இருக்கு இல்லையா, கேஎஃப்சி இந்த மாதிரி டோமினோஸ்லாம் பார்த்தா இப்போலாம் வந்து போய் சாப்பிட்டே ஆகணும்னு லிங்கேஷ் அடம் பண்ணுறாரு. சரி அதனால் கேஎஃப்சி கூட்டிகிட்டு போயிட்டு மினிமலாக ஏதோ ஒரு இது வந்து வாங்கி சாப்பிட்டாங்க 2 பேரும். எல்லாருக்கும் லீவ் விட்டாங்க, இவங்களுக்கு தான் ஸ்கூல் இருக்குது. ஸோ எங்கேயுமே கூட்டிகிட்டு போக முடியல. அதனால தான் இன்றைக்கி ரிலையன்ஸ் கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருந்தேன். அப்புறம் அடுத்த நாள் வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த மத்தி மீன் இருக்கும் இல்லைங்களா, அது கிடச்சிதுன்னு வாங்கிட்டு வந்திருந்தார். கொஞ்சம் பார்க்க ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. முள் நிறையா இருக்குன்றதுனால பிள்ளைங்க யாரும் அதை சாப்பிட மாட்டாங்க. நானும் அவரும் சாப்பிட்டாதான். ஸோ கிடச்சிது அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தார். அதனால் நான் அது மட்டும் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிவிட்டு சாம்பார் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நம்மளுடைய ஓன் மசாலாவே போட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், அதுக்கப்புறம் சோம்புத்தூள், கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவரு, கொஞ்சோண்டு அரிசி மாவு, அதுக்கப்புறம் லெமன், கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு இதில் வந்து நல்லா மீனை போட்டு பரட்டி வச்சுக்கிட்டேன். நான் உப்பு வந்து அயோடின் உப்பு வாங்க மாட்டேங்க, சாதா உப்பு தான் வாங்குவேன். ஸோ அதனால் அந்த உப்பு வந்து என்ன ஆகுதுன்னா அடிக்கடி இந்த உருண்டையாட்டம் கட்டி பிடிச்சிடுது. அதனால தான் உடச்சி விட்டேன். கலருக்கு வந்து கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். லைட்டாக தண்ணி தொளிச்சு நீங்கள் வந்து பரட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நிறைய ஊற்றினோம்னா அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணும். இதுக்கப்புறம் அந்த மீனை போட்டு இதில் பரட்டி எடுத்து வச்சிட்டேன். நல்லா ஒரு 2 hours ஊறுனுச்சுன்னா நம்மளுக்கு நல்லா ஃப்ளேவர்லாம் உள்ளே இறங்கி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மீன் நம்ம எப்படி செஞ்சாலும் முள் அதிகமாக இருக்கிறதுனால ஏதோ எலும்பு சும்மா லைட்டாக இருக்க எலும்பை கடிச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இதில் இருக்க முள்ளெல்லாம் வந்து இடியபிள் தான். ஆனால் வந்து லிங்கேஷ்க்கு ஒன்று கொடுத்து பார்த்தேன்னா லிங்கேஷ்க்கு வந்துட்டு சுத்தமாக இந்த மீன் பிடிக்கல. இது என்னம்மா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ முள்ளாக இருக்குது, இது எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டான். அது என்னமோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் எனக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரைலாம் வந்து கசக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. அதனால் நான் எப்போவுமே வந்து இஞ்சி வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரைலலாம் சேர்த்துக்கிறதே இல்லை. பூண்டு கூட நமக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கு, பட் இஞ்சி வந்து ஏதோ எனக்கு ஒத்து வர்றதில்ல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் இருந்தது அன்றைக்கி. ரொம்பவும் நம்மளுக்கு கோட்டிங் வந்து அதில் பைண்ட் ஆகலை, ஓரளவுக்கு தான் இருந்தது, பட் எதுவுமே பிரிஞ்சு வரல. இந்த மாதிரி தான் இருந்தது. நீங்கள் வந்துட்டு மத்தி மீன்லாம் எப்படி செய்வீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.